பரிதாரத்தை பூசிக்கொள்ள மரியாதையா வாங்க சுவாமி. ஊ தட்ட ஊ ஏண்டா ஊ தட்ட இல்ல மத்த டீ குடிச்சு அப்படியே வந்துக்கிற போய் மரமா பூ மரமா சொல்றாங்கன்னா பத்து தரமாட்டியா ரமேஷ் ஊமரை யார் ஓயா நமச்சா யார் மச்சா உடு சகல யாரா சகல கூத்தாடிக்கு முறையில கோயிட்டுக்கு தலையில உடுங்க அப்படியே சரி மகான் வந்திருக்கிறார் அவருக்கு வீட்டை தேடி வந்தவருக்கு ஓடி தேடி தண்ணி ஊத்தணும் ஓடி ஆடி செய்ய வேண்டாம் ஆகினாலே அவருக்கு குடிப்பதற்கு ஜலம் இருந்தா கொண்டு வந்து கொடுங்கப்பா அவைக்கு வந்திருப்பது யார் தெரிகிறதா நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார் அவர் அருந்துவதற்கு மாப்பலா வாணி என்று சொல்லக்கூடிய முக்கண சாறு முக்காதே முக்கணி சாறு ஏற்பாடு பண்ணா முன்னாடியா போய் நீ பயத்தை பிசுக்கு நான் பின்னாலே வந்து கசுக்கு கசுக்கு போ சாமி வரவேண்டும் சாமி எனக்கு நண்பராகுங்க நாரதரே வருவீரே அமர்ந்திரே அமர்ந்திரே நாரதரே வருவீரே அமர்ந்திரே அமர்ந்திரே நாரதரே வருவீரே என்னுடைய அவை காவலர்கள் பெரியோர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் நல்ல மரியாதை முக்கடி சாறு எப்படி எடுத்து வர வேண்டும் என்ற முறையிலே மரியாதை தெரிந்தவர்கள் பையில வச்சுக்கிறா எறும்பு வச்சுக்கிட்டியா உள்ள நமந்து கையில என்ன வச்சிருக்கா அங்கள வேற சொல்லிராத ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்து நான் என்ன பண்ணேன் அன்பாக உடுக்கிறார் இந்த சாப்பாடு அன்பாக வாங்கி அருந்துங்க சாமி நீ சாப்பாடு சாப்பாடு சாப்பிடு கண்ண முடிக்கிற குசுடு குச்சாதனா குசு வர வெளிய குடித்து விடு அதான் சாமி குசுடு என்னது இது முக்கணி சாறு முக்கணி சாறு இத நான் குடிக்கணும் ஆமா சாமி உன் கையால வா நல்லா சூடாக சாமி ஆறி போச்சுல நல்லா இருக்குமா சீ கையறா என்ன சாமி சரி நல்லா கை வைக்கிறியே டேய் இங்கெல்லாம் கை வச்சிடுற ஆமா யாரா தண்ணி கேக்குறாங்க குடிக்கிறதுக்கு இந்த கையில தான் பண்ணி கொடுப்பேன் இதே கையால ஏங்க சுத்தமான கை இது இந்த கைக்கு தான் காலையில இருந்து மாலை வரைக்கும் பல வேலை இந்த கைக்கு ஒரே வேலை தான் என்ன வேலை காலை மாலை மடமாறு வேலை நீ மடமாறிக்கிட்டே இரு என்ன நேரமோ இந்த சாமியா சாப்பிடு உன் கையால வாங்கி நான் குடிக்கணுமாடா ஏங்க வைடா கீழ என்ன சாமியா வைடா சாப்பிடு வைடா நீ குள்ள போய் வைடா கீழ இந்தாங்க வைடா ஏன்டா டேய் நான் உன் கையால வாங்கி நான் குடிக்கணும் என் கையால குத்த வாங்க மாட்டேன் நீ என்ன ஜாதியோ ஆஞ்சாதி என்ன குலமோ கலிதடி குலம் என்ன கோத்திரமோ சிவகோத்திரம் பொம்மை எங்கங்க போனாலும் எவங்கிட்ட பெத்தால ஒண்ணு உன் கையால வாங்கி நான் குடிக்கணுமா எங்கங்க போய் எவன் அவங்ககிட்ட பெத்தானா எங்க ஆத்தா நாய் வச்சு புளிய மரமா அது கோத்தல போய் கேளுடா வைடா கீழ யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் வைடா ஷட் அப் யுவர் மவுத் வாட் ஐ போட்டு நவ வைடா கீழ கீ வச்சுடுவா வைடா கீழ என் கையால குத்த வாங்க மாட்டேன் கொட மாட்டேன் நான் நீ அவ்வளவு சுத்தம் தீட்டு ஒட்டிக்கோ அடவும் சுத்தத்துல சூள போடா வைடா கீழ இந்த நாராயணம் அவருக்குலாம் பத்தாது 100 ஆளுக்கு தான் இருக்கும் நாத்துக்காலுக்கு மருந்து போடுறாருடா சாமி அந்த மூலைல விட்டு பாரு சடி மூலைல தோசை சொல்றாருடா சாமி ரெண்டு முட்டை தோசை சாப்பிடப்படாதா அதெல்லாம் சாப்பிடப்படாது நல்ல நெய் சுத்தி விடு சாமி மொருல வரும் சாமி பத்தியா சாமியா நல்லா தூக்கு பல்லு தடுக்குது பாரு சொம்பு மேலெல்லாம் கைப்படக்கூடாது அவர் சுத்தண்டா கம்னுறா சரிடா அருமையாக இருந்தது நல்லா இருந்தா என் கையாலே பேஞ்சு சாமி எந்த கையால இந்த கையால பயந்து போட்டு பேஞ்சுங்க அந்த மாதிரி இல்ல நீதான் சொன்னீங்க பிசுக்கு விட்டான் பயத்தெல்லாம் நீதான் சொன்னீங்க நான் அப்படியே கசி எடுத்தேன் இந்த கைக்கு 2 வேலை தானே ஆமா நான் நம்ப மாட்டேன் அந்த கையில தான் பேசிட்டு பெரிய பையன் சாமி பலா பையன் அப்படியே போட்டு நாராயணம் சரி நான் குடித்து விட்டேன் பசி ஆறி விட்டது அப்படியா மீதம் இருக்கிறது இது நீ குடித்து விடு நான் சாப்பிடவா ஆமா உடம்புக்கு நல்லதுடா சரிங்க சாமி
நான் ஒரு மகான். சாமி வைங்க சாமி. என் கரத்தாலே வாங்கி குடிடா. கீ வைங்க சாமி. இல்ல பரவாயில்லடா. ஏங்க கீ வைங்க. டேய் புடுடா. ஏம்பா கீ வைப்பா. டேய் புடிடா. யோ கீ வையா. டேய் மரியாதைடா. டேய் வாட்டா வைடா. ஒத்த ஊராம்டி சார் ஒச்சகராச்சு புடுவேன். யா ஊடி சார் நாயா வரணும். போய் பாருங்க. 5 சார் கணக்கு பண்ணி குத்துறாரு அந்த ஐயா. அப்படியே வந்து போனா உன் தலை மேல ஏத்துறேன் விடு. டேய் என்னடா இப்ப கேட்டிச்சு? நான் குடி முழுகிச்சு. கையால குத்தா நீ வாங்க மாட்டே, உன் கையால குத்து நான் வாங்கணுமா? நீ யாரோ என்ன ஜாதியோ என்ன குலமோ என்ன கோத்திரமோ ஓட்டா உன்னை யாருக்கு பெத்தாலும் ஆய் தாயே நாயா. ஏய் உன் கையால குத்து நான் வாங்கணும். அதிக பேசிக் கொண்டிருக்கிறாய். வாங்க போறேன் இன்னைக்கு நீ. கோபத்துக்கு ஆளாக போறேன். வாங்க வந்து. ஆமா. ஏய் வரேங்க. சாமியார் கைப்பட்டுட்டு. ஏய் நான் யாங்க கைப்பட்டுட்டு மந்திரம் பாடுறார். நான் பாடுற பாரு. சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி பர் படார் டும். ஓஹோ நானா. யோ சாமியாரே முக்கடி சாரி எட்டாது கொடுக்கும்போது என்ன பார்த்து என்ன கேட்ட? என்ன ஜாதியோ? என்ன பார்த்து என்ன ஜாதியான்னு கேட்ட? ஆமா. உன் ஜாதி பத்தியா தூக்கு மாட்டிக்கு தொங்குது. நாராயணம். இத்தாட எங்கனா போனா யாரனா எங்கனா எட்டாந்து குத்தாங்கனா என்ன ஜாதியான்னு கேப்பியா? கேட்க மாட்டேன். உலகத்துல ஜாதி பத்தியா பேசக்கூடாது. டேய் சாமியார் கைப்பட்டுட்டு அவரு அவ்வளவு சுத்தமாக நம்பாக மாட்டான். 4 அகிர் வர வச்சு புண்ணியாதனம் பண்ணி அப்புறம் ஏத்துமா. 4 அகிர் வேணும். புண்ணியாதனம் பண்ணணுமா? ஆமா. ஏன்டா நான் நல்லா தான் இருக்கறேன். சொம்புக்கு புண்ணியாதனம் பண்ணணும். ஓஹோ. இல்ல கைப்படாது. இவன் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பக்கத்துல வச்சிட்டு இருக்கிறேன்? இவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கிறேன். பாடம் வாடங்க. பள்ளிக்கூடம் நடத்திக்கிறாரு. ஏய் வாடா. பாரு. ஏய் மரியாதை கொடுக்க மாட்டேடா. மரியாதை கொடுக்க. இடம் பொருள் யாவல் வாங்க மானவரே கத்த கூடாது சேத்தனா. மரியாதை அவங்க ஊருக்கு அவங்க ராஜா. வெளிய வந்துக்கறனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போணும். அப்படியே. பையா பார்த்தா நல்லது. யாரா கூடமே பேசணும். வேணானா சொல்லிக்கலாம். ஊருக்கு நீ ராஜாவா? ஆனா சுவாமி நாவரே இப்போ இந்த இடத்துக்கு நீ ராஜாவா? ஏய் போம்போது பொருளை விட்டு போட மத்த சாவு போற போட. தம்பி வாப்பா. டேய் டேய் மத்த சொக்கா போட விதி இல்லாத வந்துக்கறாங்க. அவன் பேத்ராடா மத்த போட. நான் வாழ்க்கையில சொல்லுவாங்கனா நதி மூலமா ரிஷி மூலம் சோதி கூட சொல்லுவாங்கனா. அத விட நான் பெரிய ஆதி மூலம் அவன் கடக்குறான். டேய் நான் டுவுக்கு ஒரு மகன் கோபத்துக்கு ஆளாக கூடாது. என்னவோ தெரியல நீ உங்க நேரா தெரியல. ஏடா கூடமா பேசிக்கற. டேய் மரியாதைடா. மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏய் 250 ரூபாய் குத்து சொக்கா எடுத்து போட முடியல. ஏடா பேசிக்க. போடா. அப்படியா? வாய் இருக்கிறதுனால தான் இப்படி பேசுறேன். நாராயண. இல்ல நான் கீச்சு விடுவாரு. ஆற ஊமையாக போக கடவுது. கொடியான் சாபம். கொடியான் சாபம். அண்ணா அப்பே சொன்னல பெரியவங்களை எதிர்த்து பேசணும் சொன்னனால உணர்ந்துட்டியா? நீ எப்படியே தெரிஞ்சிட்டு ஐயோ சாமியா வாய சாமியா அண்ணா என்ன போய் அங்க பண்ண சொல்ற? அதான் உட்கார வைக்க முடியாங்கண்ணா. பக்கல போயா. அண்ணா அதுதான் நான் செய்த தவறு உணரணும்னா போயிட்டு சாமி அண்ட சாமி நான் செய்த தவறு ஐயா உங்களை குனிஞ்ச கும்புற ஐயான்னு சொல்லு. கும்பிடுறா. அது மரியாதை கும்பிடுவா. மரியாதை கும்பிடுவா. மத்த நீ கம்முனு வாங்கயா. சாமியா நான் தெரியாம வந்து சாமியா நான் தெரியாம வந்து நீ நான் குஞ்சுவோம் மேல. ஏய் 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 அட பாவி குனிந்துடா குனிந்து. நான் அந்த சாமி நான் குஞ்சுவோம் சாமி. ஏய் குனிந்து கும்பிடுகிறே. இல்ல நீ குஞ்சுவோம். ஏய் யாரா? குஞ்சுவோம் சாமியா. ஐயோ ஐயோ புள்ளி குட்டி சாமியா. இப்ப தெரியுதா? நான் புள்ளி குட்டி காரி சாமியா. எல்லோ ஆயிரோ. கல்யாணம் ஆயிச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணா கொஞ்சம் தான். ஐயோ பாவி. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? கொஞ்சம் தான். எத்தனை பொண்டாட்டியா? எத்தனை ஏய் பொண்டாட்டி? நீ தானியா கொஞ்சம் மாட்டாங்க. எத்தனை மாட்டாங்க. சரி வாங்க. ஆமா தெரியாம நான் வேற கல்யாணம் நடந்து தெரியாம சாபத்தை கொடுத்தேன். எத்தனை பசங்க? அதான் புக்க. ஏய் யாரா பொக்க? ஏய் பொக்கையா புக்க. ஏய் இத ஒக்கே அக்கா புக்க. ஓ 3 பிள்ளைகள். எத்தனை ஆண் பிள்ளை? நான் அண்ணா கண்ணு மூஞ்சி மாதிரி. எத்தனை ஆண் பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை? அதான் ஒண்ணே அது உண்ணுடா. ஓ ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. ஒண்ணு. அது சும்மா. ஆமா. என்ன மூணு. ஏய் ஏய் இங்க சொன்னே கரெக்ட். அவன் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணா? மொபைல் யாரா பாய் சும்மா நீ கண்ணி ஊத்தையா? அவர் வருஷம் அந்த மாதிரி அவங்க எல்லாம் பண்ணுங்கறாரு. வஜ்ஜ வஜ்ஜமா பண்ணடா. பண்றது பண்ணி கிடக்கட்டும். அப்ப டோன்ட் வரி. ஆமா. பீ ஹாப்பி. ஏய் வாயை மூடு. 2 பெண் பிள்ளை இருக்கிறது. ஆமா ஜாவி. அதனால ஆமா. சரி அந்த போட்டோ
ஒரு பாட்டு ஒண்ணு பாட விட்டுறேன். பாட்டி மாடுமா ஆமா. நான் எஸ்பி வாங்கி போகணுமா பாடுற இந்த கோலத்துல பாடுற. ஓ உன்னோயா உன் தொண்டை கீழடா பாடுற. என் தொண்டை கீழமா பாடுமா பாடு பாடு பாடு. நன்றாக போக வேண்டும் என்று சாவு ஒற்றரும் சரி இனிமேல் மரியாதையா பேசணும். சத்தியமா பேசுறேன். நான் உனக்கு தோல் இருக்கணும். ஆமா. பேசும் தலைமை நினைக்கிறேன். நான் பத்தியா என்ன பூடா வாயில பூவா பேசு ஒழுங்கா பேசு. பூ வச்சு வாயில போயா நாங்க நீட்டு ஆ. நாங்க நீட்டுறா. ஆ ஆ ஆ. பேசுடா. வாய் அதிகமா தட்டா கோ ஓ ஓ ஓ அம்மா அம்மா அப்பா காரினார் எம்சி ஓல்டுமன் விஎஸ்ஓபி 1848 ஆஹா பேச்சு வந்து விட்டது அவளுக்கு அப்பாயில் பொடிவாஸ் வாட்டருங்க கோழிப்பாருங்க உனக்கு சிவாய முடு. சாமி மோசமான ஆளியா நீ என்னுடைய மல்லிகாபுரம் நாடி வரவேண்டிய காரணம் என்ன சாமி? காரணம் இல்லாமல் வருவேனா? சொல்லுங்கள் ஐயா. மாத்தண்ட மண்டவா இருந்தாலும் சீரன் திறப்போடு அரசாட்சி செய்து வருகிறாய். முகத்தில் சந்தோஷம் கிடையாது. அலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டும். ஒரு மன்னனுடைய ஆமா முகமாக்கப்பட்ட சாமி. இப்படி வாடி வணங்கி இருக்கிறதே காரணம் என்ன? நாலு நாளா செய்து பேசு சாமி. இறைவா அகத்தில் அழக முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். ஏய், அது இல்லடா. அகம் என்றால் முகம். ஆமாங்க. அந்த முகத்திலே ஒருவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆமா. அவங்க சந்தோஷமா இருக்கிறார்களா ஆ. இல்ல மனவேதனையோடு இருக்கிறார்களா என்ற உண்மை தெரிந்துவிடும். முகத்தை பார்த்தாலே தெரியும் சொல்லுவாங்க. அதனாலதான் அகத்தில் அழகு முகத்திலே தெரியும். ஆமாங்க. அப்படி சொல்லுவாங்க. அதனால உள்ளத்திலே இருப்பது முகத்தை பார்க்க முடியாத தெரிந்துவிடும். ஆமா சாமி. அகம் என்றால் உள்ளம். உள்ளம். முகம் என்றால் இது அனைவரும் பார்க்க. ஆமாங்க. அதனாலே என்னுடைய முகத்தை பார்த்தவுடனே சோர்வாக இருக்கிறாய் என்ன காரணம் என்று சொல்லிவிட்டீர்கள் சாமி. நான் எப்படி சாமி சொல்வேன்? திருமணம் நடந்து ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து அவரை சோழதாமணி நாட்டை ஆளக்கூடிய இரணையின் தம்பி இரணையாக்கதற்கு மனமறிந்து கொடுத்தேன். என் மகன் நல்லபடியில் வாழ்க்கை நடத்தினார். அவன் 2 மாத கர்ப்பமாக இருக்கும் பொழுது என்னுடைய மருமக பிள்ளை நாராயணனால் கொல்லப்பட்டார். அவன் இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை 36 மாதங்களாக என்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கிறார். மண்ணா செடியா கொடி அவள் வயிற்றில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை சாமி. அது நினைக்கும் பொழுதுதான் என் மனவேதனைப்படுகிறது ஐயா. அப்படியா? ஆமா. இனி மனவேதனைப்பட வேண்டாம். உன்னுடைய மகளை நான் பார்க்க வேண்டும். இவ்வளவுதானே? நல்லது. ஐயா, என் மகள் விஸ்வநாதன்